முருகனுக்கு உகர்ந்த நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை தான். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு முருகனின் அருள் மற்றும் முருகனின் குணாதிசயங்கள் இருக்கும். மற்ற நாட்களில் பிறந்த குழந்தைகளுக்கு பொதுவாகவே கர்ம வினைகள் என்றொன்று இருக்கும். அது முருகனுக்கு விரதம் இருந்து வேண்டி வழிபட்ட பின்பே நீங்கி செல்லும். நம் கர்ம வினைகள் நம்மை நீங்கி செல்லும் போதுதான் முருகனின் முழு அருள் நமக்கு கிடைக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த கர்ம வினைகளை முருகன் நீக்கி பிறக்கும் போதே முருகனின் அருளில் தான் பிறக்க வைப்பான். அதுவும் செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் முருகனின் முழு அருள் இருக்கும். சஷ்டி தினங்களில் வரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் அதே நாளில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் முருகனின் முழு அருள் இருக்கும். கார்த்திகை மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை, தை மாதம் வரும் செவ்வாய்க்கிழமை, இதில் பிறக்கும் குழந்தைக்கும் முருகனின் முழு அருள் இருக்கும். இவர்கள் வாழ்வில் முருகனின் அருளால் சிறந்து விளங்குவார்கள், படிப்பில் உயர்ந்து வருவார்கள். இவர்களால் பணம் வரவு நன்றாக இருக்கும். இந்த நாட்களில் பிறந்த குழந்தைகள்